GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. வாழ்க்கையில ஒரு உச்சத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது துளாராசி. யாரெல்லாம் நல்ல ரெகக்னைசேஷன் என் வாழ்க்கையில வேணும் அப்படின்னு விரும்பினாங்களோ துளாராசிக்காரங்க, துலாம் ராசி என்பது எதையுமே வெளிப்படையாக தப்புனா தப்புன்னு சொல்லுவாங்க. இவர்கள் பெற்றவர்களாக இருந்தால் கூட, இவர்களை பெற்றவங்க இருப்பாங்க பாருங்க, அவங்க தப்பு பண்ணினா கூட தப்புன்னு சொல்லுவாங்க. 10ல் குரு பகவான் வருகிற போது வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் ஒருவேளை இவங்களை பாதிச்சிருமான்னு கேட்டால் கிடையாது. ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல முன்னேற்றம் உண்டு. மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை இந்த ஆண்டு செய்வார்கள். மிகப்பெரிய படிப்புகளிலேயே வெற்றி கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிற போது, மற்றபடி பள்ளிக்கூட படிப்பு, கல்லூரி படிப்பு, பிசினஸ் பண்ணக்கூடிய பெண்கள் தங்கள் துறைகளில் சாதிப்பது, வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் என்று சகல விஷயங்களிலும் பெண்களுக்கு வெற்றி காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சூரிய பகவானே ராசியை பார்த்து இந்த ஆண்டு துவங்குவதனாலே சில பாதிப்புகளில் ஏற்கனவே இருந்திருப்பார். செல்வ செழிப்பு வருவதற்கு எப்பொழுதுமே முருகப்பெருமானை வழிபடணும். குறிப்பாக திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் இல்லையா? ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். பிறக்க போகின்ற பராபவ பலாபலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம்மா. பிறக்க போகின்ற இந்த புது வருடம் அப்படின்பது நம்மளுடைய துலாம் ராசிக்காரனே நெஞ்சங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை அள்ளித்தர இருக்கு? துலா ராசிக்கு இருக்கிற ராசிகளில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி என்ன கேட்டீங்கன்னா துலாம் ராசி. இந்த பராபவ வருடம் பல்வேறு மேன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க போகுது. வாழ்க்கையில ஒரு உச்சத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது துலா ராசிக்கு. யாரெல்லாம் நல்ல ரெகக்னைசேஷன் என் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு விரும்பினாங்களோ துளாராசிக்காரங்க, அவங்களுக்கு நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கும். எப்படிங்க இதை சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த ஆண்டு பிறக்கிற போதே ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு யோகம். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுக்கும்போது லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறாரா அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி கோச்சார பலன்கள் சொல்கிற போது ராசியாதிபதி ராசியை பார்க்கிறாருன்னா பெரிய மேன்மைகள் வரும். அப்படி இவங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவானை ராசியை பார்க்கிறாருங்கும் போது செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி, கல்யாண விஷயம். சுக்கிரன் தான் கல்யாணம், சுக்கிரன் தான் செல்வ செழிப்பு, சுக்கிரன் தானே மகாலட்சுமி. அப்படி எல்லா வகையான அனுக்கிரகமும் தேடி வருது. அதே மாதிரி உயர் பதவிகள் வரப்போகுது. இருக்கிற ராசிகளில் உயர் பதவி பெறக்கூடிய ராசி துலாம் ராசி. லாபாதிபதி சூரிய பகவான் அவர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். அப்போது அந்த ராசிக்கு அதிபதியும் லாபாதிபதியும் இணைஞ்சிருக்கிறதுனால பராபவ வருடம் ஒரு நல்ல லாபகரமான வருடம். இவங்களுக்கு பல தடைகளை சந்திச்சிருப்பாங்க. வாழ்க்கையில் இவர்கள் தடைகள் சந்திக்காத தடைகள் இல்லை, ஆனால் தடைகளை மீறிக்கிட்டு ஒரு வெற்றி வரப்போகுது. அப்படி ஒரு நல்ல வருஷமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் நலம், ஹெல்த் விஷயத்தில் துளாராசிக்காரங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே ஹெல்த் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்குது. என்னை சந்திக்கக்கூடிய துளாராசிக்காரங்களும் அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போன பிறகு அது ஒரு நல்ல ஸ்தானம். சனி பகவானுக்கு 3, 6, 11 இந்த ஸ்தானங்கள் எல்லாம் நல்ல ஸ்தானங்கள். 6ல் அமர்ந்திருக்கக்கூடிய சனி இவர்கள் நோய்களை போக்குவார். எவ்வளவு பெரிய நோய்கள் இருந்தாலும் இந்த நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான யோகம் துளாராசிக்கு காத்திருக்கிறது. வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய நேரம் ஆயிரு. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிதானமா இந்த இடத்துல எல்லாம் நம்ம செயற்படணும், இந்த விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா என்ன இந்த ஒரு இடத்துல? அதாவது துலாம் ராசி என்பது எதையுமே வெளிப்படையாக தப்புனா தப்புன்னு சொல்லுவாங்க. இவர்கள் பெற்றவர்களாக இருந்தால் கூட, இவர்களை பெற்றவங்க இருப்பாங்க பாருங்க, அவங்க தப்பு பண்ணினா கூட தப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தனக்கு வேண்டியவர் வேண்டாதவர், எனக்கு வேண்டியவருக்காக நான் ஆதரித்து பேசுவேன், அதெல்லாம் துளாராசி கிடையாது. யார்த்து தப்பு இருந்தாலும் சொல்லுவாங்க, மனசில் வச்சுக்கிட்டு பழிவாங்க மாட்டாங்க. அவங்களோட தப்பை திருத்தி அவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வேலைவாய்ப்பு விஷயத்தில் இவர்களுக்கு பெரிய வெற்றி வரும். ஆனால் நண்பர்கள் விஷயத்தில் சில நேரங்களில் தோற்று போகிற அமைப்பு உண்டு. நண்பர்களால் ஏமாற்றப்படக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இருக்கிறதுங்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்களில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நியாயம் பேசுகிற போது கூட இவர்களுக்கு பாதிப்பு வராதபடி இவர்கள் நடந்துக்கிடணும். அதுதான் இவங்களுக்கு நல்லது. அதாவது நக்கீரர் மாதிரி சொல்லிடக்கூடாது எல்லாத்தையும். வெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே சொல்லிட்டாருன்னா அப்படியே உங்களுக்கு அது பிரச்சனை ஆயிடுது. அதனால என்ன கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் தட்டி போகுது. நீங்கள் பாருங்கள், 6ல் சனி வரக்கூடிய விஷயம்
மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய விஷயம். அந்த வெற்றிக்கனியை ருசிக்க வேண்டாமா இவங்க? நல்ல நேரம் பயன்படுத்திக்கிடணும். வெண்ணெய் திரண்டு வந்து கொண்டிருக்கு, கவனமா இருக்கணும் அப்படின்னு தாடியை சொல்லி. உடைத்து விடக்கூடாது. கண்டிப்பா. அழகா சொன்னீங்க. ஆமா. நிச்சயமா. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வியாபாரம், தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு இந்த வருடம்? இந்த ஆண்டு 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருகிறார். அப்போ 10ல் குரு பகவான் வருகிற போது வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் ஒருவேளை இவங்களை பாதிச்சிருமான்னு கேட்டால் கிடையாது. 10ல் குரு வந்தால் ஒரு பாதிப்பு உண்டு என்பது ஒரு நியதி. ஆனால் இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிற போது அவர் சனி பகவானை பார்க்கிறார். 6ல் இருக்கக்கூடிய சனி. அப்போ நல்ல வேலை கிடைக்கும். இது நாள் வரை வேலையில் வந்து டெம்பரரி வேலை சரியில்லை, சரியான சம்பளம் கிடைக்கல, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அதிலிருந்து மாறுபட்டு ஒரு நல்ல சூழ்நிலை அமையப்போகுது. பிஸ்னஸ் அதில் ஒரு பெரிய வளர்ச்சி வரும். எந்த துறையில் அதிக வளர்ச்சி கிடைக்கும்? இவர்களுக்கு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து சூரியன் சுக்கிரன் பார்க்கிறார் அப்படின்னு சொல்வதும், லாபத்தில் கேது பகவான் இருப்பதும், பொதுவாக இவர்களுக்கு வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை இந்த ஆண்டு செய்வார்கள். அதே மாதிரி கட்டுமான துறையில் வீடு வாங்கி விற்கக்கூடியவர்கள் கூட, புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு காத்திருக்கிறது. சொத்தை வந்து இவங்க பேரில் இந்த ஆண்டு வாங்கக்கூடாது, வாங்கி விற்கக்கூடிய சொத்தாக வச்சுக்கிடணும். அதில் பெரிய வளர்ச்சி, நல்ல லாபம் கிடைக்கும். இதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை % வருமானம் வரப்போகுது, எத்தனை % செலவீனம் வரப்போகுது? ஆண்டு பிறக்கிற போதே குரு பகவான் இவங்களை பார்க்கிறார் அப்படிங்கிறதும், சுக்கிர பகவான் இவர்களை பார்க்கிறார் அப்படிங்கிறதும் 90% வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது. மிகச்சிறப்பாக இருக்குது. செலவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானே அவர் நீச்சமாயிட்டார். அப்போ செலவுகள் கம்மி. செலவுகள் என்பது 50% இருக்கும். ஆனால் வரவு மிகச்சிறப்பாக இருக்கு. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ செல்வங்கள், இவர்களுக்கான பலாபலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது இந்த வருடத்தில்? அதாவது மிக குறிப்பாக சொல்லணும்னா, 6ல் சனி வந்தால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு இன்ஜினியரிங் படிப்பு, ஒரு நீட் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய மருத்துவ படிப்பு, இதிலெல்லாம் இவர்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். மிகப்பெரிய படிப்புகளிலேயே வெற்றி கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிற போது, மற்றபடி பள்ளிக்கூட படிப்பு, கல்லூரி படிப்பு சாதனை படைக்கத்தானே செய்வாங்க. மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு வளர்ச்சி காத்திருக்கு. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு யோகமான வருஷமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் தினந்தோறும் தங்களுடைய இல்லத்திலிருந்து படிக்க போகிறதுக்கு முன்னால் ஹயக்ரீவருடைய மந்திரம், ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகேங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிட்டு படிக்க போனாங்கன்னா பெரிய வளர்ச்சி வரும். அடுத்து வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் எவ்வாறான பலாபலன்கள் இந்த வருஷம் இவங்களுக்கு கொட்டி கொடுக்க போகுது? நீங்கள் பாருங்களேன், உங்கள் வார்த்தை வருகிற போதே கொட்டி கொடுக்க போகுது, அள்ளி கொடுக்க போகுது, மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க. இந்த வார்த்தைகளை நாம் சொல்லலை, அந்த கிரகங்கள் சொல்ல வைக்குது. அப்படித்தானே? அப்படி சுக்கிர பகவான் இவங்களை பார்க்கிறார். சுக்கிர பகவான் பார்க்கிறார்னாலே, சுக்கிரன் தான் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா, ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கு வச்சுக்கோங்களேன், மனைவி வந்த பிறகு இவர் வாழ்க்கை பெரிய வாழ்க்கையாக மாறிடும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கு, வாழ்க்கை முழுவதும் மிகச்சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க. இப்போ சுக்கிரனே உங்களை பார்க்குது. அப்போ பெண்களுக்கு மிக உயர்வான விஷயங்கள் காத்திருக்கிறது. அரசியலில் பெரிய வெற்றி, தனி மனித வாழ்க்கையில் பெரிய வெற்றி, கல்வியில் பெரிய வெற்றி, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பெண்கள் தங்கள் துறைகளில் சாதிப்பது, வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் என்று சகல விஷயங்களிலும் பெண்களுக்கு வெற்றி காத்திருக்கக்கூடிய நல்ல வருஷமா இது. அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் எப்படியான பலன்களை அனுபவிக்க போறாங்க? துலாம் ராசி அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சூரிய பகவானே ராசியை பார்த்து இந்த ஆண்டு துவங்குவதனாலே சில பாதிப்புகளில் ஏற்கனவே இருந்திருப்பாங்க. துளாராசி அரசியல்வாதிகள் சில பாதிப்புகள் இருந்திருக்கும். அந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டும் உயர்ந்த நிலையை பெறக்கூடிய யோகம் துலாம் ராசி அரசியல்வாதிகளுக்கு வருது. அடுத்து வந்து துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இறுக்கமாக கெட்டியாக பிடித்து வணங்க வேண்டிய தெய்வம் வழிபாடுகள், அதே போல் இவர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்ன? துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல குடும்பம் அமைய, செல்வ செழிப்பு வருவதற்கு எப்பொழுதுமே முருகப்பெருமானை வழிபடணும். குறிப்பாக திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் இல்லையா, அந்த திருச்செந்தூர் முருகன், கதிர்காமம் முருகன், இவர்கள் வழிபடுகிற போது ஒரு பேர் உண்மையை வாழ்க்கையிலே புரிந்து கொள்வார்கள். மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி, நல்ல குடும்ப வாழ்க்கை, செல்வ செழிப்பு, மன நிம்மதி, மிக முக்கியமானது மன நிம்மதி. அந்த மன நிம்மதியை அந்த கதிர்காமம் முருகனும்
திருச்செந்தூர் சுப்பிரமணியனும் இவர்களுக்கு அனுக்கிரகம் புரிவார்கள் என்பதுதான் உண்மை. இவர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிரபாப வருஷம் அப்படிங்கிறது எவ்வாறான பலாபலன்களை எத்தனை பெர்சன்டேஜில் நல்ல பலாபலன்களை கொடுக்க போகுது? இந்த ஆண்டு துலா ராசிக்காரர்கள் 90% நன்மையை பெறப்போகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. மிக மகிழ்ச்சியான ஆண்டு. அதே போல இந்த ஆண்டு இவர்கள் நிறைய தான தர்மம் பண்ணணுமா. தான தர்மம் செய்ய செய்ய இவர்களுக்கு வரக்கூடிய வெற்றியின் விழுக்காடு 90% அது இன்னும் அதிகரிக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு தான தர்மம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான காலம் இவர்களுக்கு காத்திருக்கிறது. குறிப்பாக சர்வராக இருக்காங்க, ஹோட்டலில் ஒருத்தர் உணவு பரிமாறக்கூடியவர்கள், இவர்களுக்கு இவர்கள் உதவி செய்வதும் பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அன்னபூரணின்னு சொல்கிறோம் பாருங்க, அன்னபூரணி தெய்வத்தை படத்தை தன்னுடைய வீட்டிலே வைத்து தன்னுடைய வீட்டில் சமையல் கட்டில் வச்சு பெண்கள் அதற்கு நெய் தீபம் ஏற்றி தினந்தோறும் வழிபட்டு வந்தாலும் ஒரு பெரிய வளர்ச்சியை இல்லத்தரசிகள் இந்த ஆண்டு காண்பார்கள். நிச்சயமாக. அதாவது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பலாபலன்களை சொல்லியிருக்கீங்க. அவர்களுக்கும் இந்த ஆண்டு மிகப்பெரிய வல்லமைகளையும் அதே நேரத்தில் நல்ல விஷயங்களையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனையும் கூட. நன்றிங்க சார். ரொம்ப மகிழ்ச்சிமா. எங்களோட பிள்ளைக்கெல்லாம் உனது பெயரை சூட்டுவோம், உனது பெயரை சூட்டுவோம். மூட்டே கணேசனே, முக்தி தரும் விநாயகனே, பார்வதிக்கு கரை மகனே, எங்களை வாழ வைக்கும் கஜமுகனே. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், ஃபுல்லா ஜோரா.